நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சித்திரை மாத அமாவாசையை பற்றி தான். இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான அமாவாசை. எப்படி பௌர்ணமியிலே சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததோ, அதுபோல் அமாவாசைகளில் சித்ரா அமாவாசைக்கு மிகவும் சிறப்பான ஒரு விசேஷம் உண்டு. ஏன்னா அந்த அமாவாசை நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரும் பொழுது, அது மட்டும் இல்லாமல் அன்று முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுதும் நம்ம பண வசியத்திற்காக நம்ம இந்த தங்கம் முடித்து கட்டுவதனாலும், காலையிலேயே அன்றைய தினத்தில் மைத்ரேய முகூர்த்தம், கடன்கள் தீரக்கூடிய ஒரு மைத்ரேய முகூர்த்த நேரம் அமைந்ததும், அக்னி நட்சத்திரம் கூடி இருக்கின்ற நேரமாகவும், அந்த மாதிரி நிறைய யோகங்கள் கிரக ரீதியாக பார்த்தால் நிறைய யோகங்கள் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த சித்ரா அமாவாசை. அது சித்திரை மாதத்தில் வருகின்ற அமாவாசை. இந்த அமாவாசையில் நம்ம எப்பவும் வழிபாடு செய்கிற மாதிரி தான் நம்ம முன்னோர்களுக்காக அவர்களுக்கு பிடித்த பதார்த்தங்கள் செய்து நம்ம படையல் போடணும். மதியம் 12 மணிக்குள்ளே. அதுக்கப்புறமா தர்ப்பணம் கொடுக்கணும். தாய் தந்தை இல்லாத கர்த்தா என்றால் அந்த தர்ப்பணம் தரக்கூடிய யாரோ, அதாவது அவர்களுக்கு தாயோ தந்தையோ அல்லது மனைவியோ அந்த மாதிரி இல்லாதவர்கள் தான் அந்த மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்கணும். மற்றவர்கள் அதற்கான அமாவாசை வழிபாடு செய்யக்கூடாது. அவர்கள் விடியற்காலையிலே எழுந்து நீராடி விட்டு பசுவிற்கு கீரை கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம், இல்லைனா மஞ்சள் வாழைப்பழம் கொடுக்கலாம், பச்சரிசி வெல்லம் கொடுக்கலாம். அந்த மாதிரி பொருட்களை பசுவிற்கு தானமாக கொடுத்து விட்டு, அதன் பின்னர் எள்ளும் தண்ணியும் இவர்கள் கையாலேயே இறைக்கணும். காலில் படக்கூடாது. அந்த மாதிரி முன்னோர்களுடைய 3 தலைமுறை தாத்தா பாட்டி அந்த மாதிரி அவர்களுக்கு தெரிந்த பேரை சொல்லி அவர்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தர்ப்பணம் பண்ணலாம். அப்படி இல்லை, நாங்கள் போயிட்டு ஐயர் வச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா, ஓடுற நதிக்கரை அல்லனா இந்த ஆறு, குளம், கடல் அந்த மாதிரி இடங்களில் நீர்நிலைகளில் தர்ப்பணம் செய்துவிட்டு வந்தால் மிகவும் விசேஷம். அந்தணர்களுக்கு நல்ல கறிகாய்கறிகள் அந்த மாதிரி தானமாக கொடுத்து விட்டு வந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டு மதியம் 12 மணிக்கு படையல் போட்டுட்டு வீட்டில் ஒருத்தருக்கோ இல்லை 5 பேருக்கோ உங்களால் முடிந்தது அன்னதானம் செய்யலாம். அவர்களுக்கு பிடித்த சாப்பாடு நீங்கள் செய்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூஜை முடியும் பொழுது காக்காய்க்கு நீங்கள் பச்சரிசி சாதம், கருப்பு எள்ளு கலந்த சாதம் கண்டிப்பாக நாளைய தினம் நீங்கள் வைங்க. அதுக்கடுத்து அன்று மாலை நேரத்தில் நீங்கள் இந்த முன்னோர் ஆசீர்வாதம் எல்லாம் முடிந்த பிறகு மாலை நேரத்தில் தங்க அவசியமாக இந்த தங்க முடிச்ச கட்டணும். அதாவது ஒரு மஞ்சள் துணி, நம்ம மாதம் கட்டுற முடிச்சு தான் இது நிர்ணயம். அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். மஞ்சள் துணியை நல்லா மஞ்சள் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் கலந்து அந்த தண்ணியில் ஊற வச்சு அதை காய வச்சு பதப்படுத்தி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை மஞ்சள் கலர் துணியே இருக்குதுன்னா பரவாயில்லை. அதில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு நீங்கள் வைக்கணும். உங்களுடைய கடன் தீரணும், கஷ்டங்கள் தீரணும், நகை சேரணும், நகை அடமானத்தில் இருக்கிற நகை மீட்கணும். இது பொதுவாக நகை வருவதற்கும் நகையை அடமானத்திலேருந்து மீட்பதற்கும் இந்த முடிச்சு ரொம்ப பயன்படுகிறது. இது கட்டினால்தான் தெரியும். நீங்கள் கட்டி பாருங்கள், ஒரு மாதம் கண்டிப்பாக உங்கள் கைக்கு அந்த நகைகள் சேரும். இது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். சிலருக்கு 2-3 மாதம் ஆகலாம், இல்லை ஒரு 6 மாதம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் கைக்கு நகை கூடிய விரைவில் வந்துடும். அது அவர்களுடைய கர்ம வினையை பொறுத்து, சரிங்களா? ஆனால் நல்லது கண்டிப்பாக நடக்கும். அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மஞ்சள் துணியில் கல்லுப்பு வச்சுட்டு அதன் மேலே எல்லாத்தையும் வசமாக்குகின்ற ஒரு வசம்பு, லக்ஷ்மி வசியக்கூடிய 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அதை வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சுடுங்க. ஒரு பிரிஞ்சி இலையில் உங்களுக்கு எவ்வளவு நகையோ அதற்கு அடமானத்தில் வச்சுருக்கிற தொகை, அல்லது நீங்கள் யாருக்கிட்டனா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் தீரணும்னு சொல்லிட்டு அதற்கான தொகை, உங்களுக்கு என்ன தொகை தேவையோ அந்த அமௌண்ட்டை அதில் கொஞ்சம் எழுதிடுங்க. எழுதி அந்த பிரிஞ்சி இலையை வச்சுட்டு
இன்னொரு ஜிப்லா கவர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு குண்டுமணி தங்கம், ஏதாவது மூக்குத்தியோ மோதிரமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு காயின் வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது போடுங்க. காயினோ இல்லைன்னா அது கொலுசோ திருகாணியோ ஏதோ ஒன்று வெள்ளி ஒன்று போடுங்க. அதுக்கப்புறம் குபேராம்சம் கொண்ட 5 ரூபாய் நாணயம் ஒன்று அதில் வச்சுருங்க. இது 3ஐயும் ஒன்றாக சேர்த்து அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு அந்த ஜிப்லா கவரை மூடி இந்த உப்பு மேலே வைத்து அதை மொத்தத்தையும் நீங்கள் ஒரு முடிச்சு மாதிரி கட்டணும். முடிச்சு மாதிரி கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தூபதீப ஆராதனை செய்துட்டு உங்கள் பூஜை அறையில் உட்கார்ந்து மனதார உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், மகாலட்சுமி, முன்னோர்கள் எல்லாரையும் நினைத்து என்னுடைய கடன்கள் அத்தனையும் தீரணும், என்னுடைய கஷ்டங்கள் விலகணும், என்னுடைய பிரச்சனைகள் பனி போல் மறையணும், என்னுடைய தங்க நகை வீட்டிற்கு வரணும், நான் புதுசாக தங்கம் வாங்கணும், உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ தொகை தேவையோ, எதை எழுதிருக்கீங்களோ அதை சொல்லி மனசார இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கிட்டவும் மகாலட்சுமி கிட்டவும் நீங்கள் உங்கள் வீட்டு இஷ்ட தெய்வத்துக்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட நல்லா மனதார வேண்டிக்கிங்க. ஒரு 10 நிமிடம் அது கையிலே வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து எல்லா தேவதைகளும் எல்லா தெய்வங்களும் எல்லோரும் குடியிருக்கக்கூடிய இந்த நிலவாசப்படியில் நீங்கள் உள்பக்கமாக கட்டணும். நம்ம வீட்டுக்கு உள்பக்கமாக வெளியிருந்து எல்லா தேவதைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் பணத்தையும் ஈர்க்கக்கூடிய இந்த தங்க முடிச்சை நீங்கள் உள்பக்க நிலவாசப்படியில் கட்டுங்க. அது வெளியிருந்து ஈர்த்து கொண்டு நம் வீட்டிற்கு கொண்டு வரும் இந்த பண ஈர்ப்பை அதை மாதிரி கட்டிட்டு அதற்கு தூபதீப ஆராதனை காட்டுங்க. இது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் சாம்பிராணி போடும்போது அதற்கும் கொஞ்சம் காண்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் எந்த தொகை எழுதினீங்களோ அந்த தொகை கண்டிப்பாக யார் மூலமாவது ஏதோ ஒரு வகையில் இந்த இயற்கை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் எழுதியிருக்கிற அந்த நகையும் கண்டிப்பாக மீட்டு விடுவீர்கள். சரிங்களா? இது கண்டிப்பாக நடக்கிற ஒரு அற்புதமான பரிகாரம். இது மாதம் நான் போடுறேன். மாதம் இது நிறைய பேர் பலன் கண்டு எனக்கு மெசேஜ் போடுறாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். நல்ல பலன் நாம் அனைவரும் அடைந்து கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.